வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியாவோடைய ஒரு மிக முக்கியமான இராணுவ தளவாட உற்பத்தி மற்றும் அப்கிரேட் இதை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுல என்ன முக்கியமாக நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, கார்கில் போரோடைய ஒரு திருப்பு முனை எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்தியாவுடைய ஆர்ட்லரி, நம்மளுடைய பீரங்கி படை. அதில் குறிப்பாக கர்னல் சதா எஸ் பீட்டர் அவர்கள் எழுதின புத்தகம், நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். பீட்டர் சார் இருக்கும்போது அவர் நேரடியாக அந்த பேட்டரி தான் இயக்கிட்டு இருந்தார். இந்த லாங் ரேஞ்ச் ராக்கெட் சிஸ்டம்ஸ் ஒன்று அடுத்தடுத்துன்னு போவோம், ஒரு டியூப் மாதிரி இருக்கும், போயிட்டே இருக்கும், வண்டியில் வச்சு மவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இந்த இடத்துல பினாக்கா அப்படின்றது நம்மளுடைய மிக முக்கியமான வெப்பன் சிஸ்டம். பினாக்கா 1, 2, 3 அந்த ரேஞ்செலாம் பார்த்தோம். குறிப்பாக ஆப்ரேஷன் சிந்தூரில் 7ஆம் தேதி இரவு இந்திய இராணுவம் இதை ரொம்ப திறம்பட பயன்படுத்தினாங்க. பாகிஸ்தானுடைய அந்த பயங்கரவாத முகாம்கள், லான்ச் பேட்ஸு மற்றும் அவங்களுடைய ட்ரோன் பேசஸ் இது எல்லாமே மிக துல்லியமாக நம்மளால் தாக்கி அளிக்க முடிஞ்சுது. இப்போ டிஆர்டிஓ நிறுவனம் முதல் முறையாக பினாக்காவோட எல்ஆர்ஜிஆர் லாங் ரேஞ்ச் கைடட் ராக்கெட் சிஸ்டத்தை சோதிச்சிருக்கிறாங்க. இதோடைய தூரம் அப்படின்றது 120 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மிசைலோடைய ரேஞ்சில் போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஃபயர் பவர் வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்துல டிசம்பர் 29ஆம் தேதி நம்ம பாதுகாப்புத்துறைக்கு இராணுவ தளவாடங்கள் வாங்கிறதுக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடிய டிஏசி, டிஃபென்ஸ் அக்வசிஷன் கவுன்சில், இது இந்த மிசைல் சிஸ்டம், இந்த புது மிசைல் சிஸ்டம் எல்ஆர்ஜிஆர்னு சொல்லக்கூடிய லாங் ரேஞ்ச் கைடட் ராக்கெட் சிஸ்டம் தேவை அப்படின்ற அந்த அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டின்னு நம்ம சொல்லுவோம், ஏஓஎன். இராணுவம் பல விஷயங்களை கொடுப்பாங்க மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு, இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு, ஆமாம் இது தேவை அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணக்கூடிய மெக்கானிசம் தான் நம்மளுடைய ஏஓஎன். இந்த இடத்துல மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய எம்எல்ஆர்எஸ், அதோடைய அடுத்த அப்கிரேடட் வெர்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்ஆர்ஜிஆர். ஒரு கண்கொள்ளா காட்சின்னு நம்ம சொல்லலாம். 120 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகக்கூடியது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல ஜனவரி மாதம் தான், போன வருடம் தான் இதற்கான அன்அஃபிஷியல் கோயடை கொடுத்தாங்க. 120 கிலோமீட்டர் அப்படின்றது ஒரு சைஸபிளான ரேஞ்ச். பாகிஸ்தானுடைய கிட்டத்தட்ட ஒரு 30% நிலப்பரப்பை இந்தியாவால் ஆர்ட்லரியால் டார்கெட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதோட நெக்ஸ்ட் சிஸ்டமாக 300 கிலோமீட்டர்ன்றது கிட்டத்தட்ட நம்ம கடல் மார்க்கமாகவே போகாமல் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பார்டர்லேருந்து ஃபயர் பண்ணி, இதெல்லாம் நம்ம வண்டியில் மவுண்ட் பண்ணி ஃபயர் பண்ணுறது, டக்குன்னு நீங்கள் ரேப்பிடாக மொபிலைஸ் பண்ணலாம். எந்த ஒரு டார்கெட்டையும் தூக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரேஞ்சை வந்து எங்க கொண்டு வந்திருக்காங்க, 300 கிலோமீட்டர். இப்போது இது ஒரு ராக்கெட் ஆர்ட்லரியாக இல்லாமல் இது அப்படியே டிரான்சிஷன் ஆகி இப்போ நம்ம பார்க்குறது அப்படின்றது ஒரு லாங் ரேஞ்ச் ப்ரிசிஷன் வெப்பனாக அது மாறுது. ஆர்ட்லரி அப்படின்றது நம்ம ஏரியா வெப்பன் அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய நண்பர் கேப்டன் ராம் பேசும்போது என்கிட்ட சொல்லுவார், எங்களுக்கு மட்டும்தான் வந்து பின்கோடு கிடையாதுன்ட்டு. இந்த பின்கோடுக்கு நாங்கள் அனுப்பிச்சோம், அந்த மொத்த பின்கோடையும் நாங்கள் தூக்கிடுவோம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது ஆர்ட்லரி. ஆனால் அதிலிருந்து மாடர்ன் வார்ஃபேருக்கு மாறி ஒரு 120லேருந்து இப்போ அடுத்த நம்ம பினாக்கா வரப்போது பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர். ஸோ எதிரியோடைய ஒரு மிசைல் ஃபோர்ஸ் எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கான ஒரு பவர் வந்து இப்போ கிடச்சிருக்கு. சைனா இந்தியாவை வீழ்த்தணும்னு நினைக்கும் போது அவங்க மிக அதிகமாக நம்புறது இந்த மல்டி ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டம் தான். ஏன்னா ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை ஏவி எதிரியை நிலைகுலைய செய்து எதிரியோடைய அந்த லாஜிஸ்டிக்ஸ் பேஸை கம்ப்ளீட்டாக உடைச்சு அதன் பிறகு கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் உள்ளே போகிறது. இதுதான் இதோடைய அப்ஜெக்டிவ். இப்போது இதில் மிக முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் உபேந்திர திவேதி அவர்கள் சொன்னது, இந்த லாங் ரேஞ்ச் நமக்கு கிடச்சிருச்சுன்னா நம்ம வந்து வேற லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ், மிசைல்ஸ்லாம் காஸ்ட்லிங்க. நம்ம பிரம்மோஸ் எடுத்திங்கன்னா 30 கோடி ரூபா ஒரு மிசைல். ஸோ இந்த மாதிரி மிசைல்ஸ், காஸ்ட்லியான மிசைல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு தேவை கிடையாது. ராக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ராக்கெட்டுக்கும் நீங்கள் பிரம்மோஸுக்கும் எடுத்தீங்க அப்படின்னா 1/3 காஸ்ட் தான். ரெண்டாவது, ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகளை ஏவ முடியும். எதிரி அதை தடுக்கிறதுக்கோ அந்த ஏர் டிஃபென்ஸில் இது பண்ணுறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. ரொம்ப கீழே பறக்கும். இது ஒரு கைடட் ராக்கெட். அதாவது இந்த இடத்துல தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி கோஆர்டினேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு அடிக்கும் அது. இப்போ இது எங்கே கிளியர் கட்டாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய இராணுவம் அப்படின்றது இந்த லாங் ரேஞ்ச் ட்ரோன்ஸ் கேட்டிருந்தோம். ஒன்று ட்ரோன் மூலிமா தாக்குதல் நடத்துறது 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் உள்ள. ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே பார்த்தோன்னா 2 டார்கெட் மட்டும் ஏர்ஃபோர்ஸ் எடுத்தாங்க. பாவல்பூர் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் எடுத்துச்சு. ஏன்னா பாவல்பூர் ரொம்ப உள்ளே இருக்குது.
ராணுவத்தோடைய வெப்பன்ஸால் ரீச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு ஏர்ஃபோர்ஸ் மிசைல், ஸ்கால்ப் மிசைல்ஸ்லாம் நம்ம மிட்டீரியல்லாம் போய் யூஸ் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே காஸ்ட்லி. ஆனால் இந்த முறை நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், இந்த ஃபயர் பவர் அப்படின்றது மிக முக்கியமாக நம்மளுக்கு ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா டார்னோடோ எஸ் அப்படின்ற சிஸ்டம், உக்ரைனில் வந்து ஒரு மிலிட்ரி பேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு, பஸ்பமாகி போயிடுச்சு, ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா அந்த டார்னோடோ எஸ்ன்ற சிஸ்டம் அவங்க ரொம்ப யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்க தரப்பு ஹிம்ராஸ் அப்படின்ற சிஸ்டம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 2 சிஸ்டத்துக்கு சரி நிகராக ஈக்குவலாக நம்ம வந்து இப்போ ஒரு புது சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இருக்கக்கூடிய பினாக்கா எடுத்தீங்க அப்படின்னா 20 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் சார்ஜ் எவ்வளோ ஏற்றுறீங்களோ போகும். அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா 80 கிலோமீட்டர் ரேஞ்சு, 30 மீட்டர் அக்யூரசி. இது கொஞ்சம் ஒரு அக்யூரேட்டாக இல்லாத ஒரு சிஸ்டம் தான் இருந்துச்சு. இப்போ பினாக்கா மார்க் 2 எடுத்தீங்க அப்படின்னா அன்கைடட் ராக்கெட்ஸ் ஒரு 40லேருந்து 60 கிலோமீட்டர். கைடட் ராக்கெட்டுன்றது துல்லியமாக இந்த இடத்துக்கு தான் போய் அடிக்கணும். அன்கைடட் ராக்கெட்டுன்றது குத்து மதிப்பாக ஒரு ஏரியாவை மிக்ஸ் பண்ணி ஒரு மார்க் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நம்ம ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னை ஏர்போர்ட் பக்கத்தில் கூட திருசூல மலை எடுத்திங்கன்னா அந்த மலையை நோக்கி செலுத்துவாங்க. ஆனால் அந்த மலையில் ஒரு குறிப்பிட்ட பங்கர் மேலே அடிக்கணும்னா உங்களுக்கு வந்து கைடட் ராக்கெட்ஸ் வந்து நிச்சயமாக தேவை. இந்த இடத்துல தான் ஐஎன்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் சாட்னாவ், இந்தியாவுடைய சாட்னாவ் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம் ரெண்டுத்தையும் பயன்படுத்தி இந்த புது சிஸ்டத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல கைடட் பினாக்காவுடைய இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்ச் அப்படின்றது அதிகபட்சம் 80 கிலோமீட்டர். இப்போ நம்ம புதுசாக வச்சுருக்கக்கூடிய எல்ஆர்ஜிஆர் இந்த புது ராக்கெட்டோடைய ரேஞ்ச் அப்படின்றது 120 கிலோமீட்டர். ஸோ இதோடைய அக்யூரசி அப்படின்றது 10 மீட்டர், 30 மீட்டர்லேருந்து, அதாவது ஒரு ஏவுகணையை என்ன பண்ணுமோ அதோடைய 10ல் 1 பங்கு விலையில் இந்த ராக்கெட்டால் எதிரியை வந்து நிலைகுலை செய்ய முடியும். இப்போது இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா இது ஒரு 6700 கோடி அளவுக்கான ஆர்டரை வந்து இதில் கொடுக்க போகிறாங்க. அது தவிர LLLWRன்னு சொல்லக்கூடிய லோ லெவல் ரைட் வெயிட் ரேடார், இது ரொம்ப எடை கம்மியாக இருக்கக்கூடியது, 50 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஏரியாவில் வரக்கூடிய த்ரெட்ஸை வந்து உள்ளே கொண்டு வருது. ஸோ இந்த ராக்கெட் சிஸ்டம் இருக்கும், பக்கத்தில் இந்த எடை குறைவாக இருக்கக்கூடிய ரேடாரும் இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அஷ்லிஷா அப்படின்ற ரேடாரை டிஆர்டிஓ உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்த ரேடார் எல்டா 2160 ரீப்ளேஸ் பண்ணுறோம், இஸ்ரேல்கிட்டருந்து வாங்கிட்டு இருந்ததை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட்டோட ட்ரோன் சிஸ்டத்தையும் நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணுறோம். இது வைட்டல் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அம்யூனிஷன் பாயிண்ட். நீங்கள் எங்கே வந்து ஆயுதங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துக்குலாம் நீங்கள் பாதுகாப்பாக அதிகப்படுத்தணும். ஸோ ஒரே நேரத்தில் இது பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்டிஓடைய ஒரு துணை நிறுவனம் ஒன்று இருக்குது, செஸ்ன்னு சொல்லுவாங்க, சென்டர் ஃபார் ஹை எனர்ஜி சிஸ்டம்ஸ் அண்ட் சயின்சஸ் அப்படின்றது. இவங்களும் சேர்ந்து தான் இதை வந்து உருவாக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது புது 120 கிலோமீட்டர் ரேஞ்சு, 100 கணக்கான ராக்கெட்டுகளை ஒரே நேரத்தில் ஏவ முடியும். இப்போ அட்வான்டேஜ் என்ன? அப்படியே நம்ம மே 7 to 10 ஆஃப் சிந்தூருக்கு போகிறோம். நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோம்? ஸ்கால்ப் யூஸ் பண்ணோம், மிட்டியார் யூஸ் பண்ணோம், அதெல்லாம் ஏவுகணைகள் எல்லாம் ஏர் லான்ச் பண்ணோம், நம்ம எல்லாம் பண்ணோம். அதன் பிறகு பிரம்மோஸ் யூஸ் பண்ணோம். ஸோ பிரம்மோஸ் யூஸ் பண்ணும் பொழுது இதோட விலை அப்படின்றது அதிகமாகுது. ஏர் லான்ச் மிசைல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுறதுக்கான ஆபத்து வந்து அதிகரிக்குது. இப்போ இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு தாக்குதல் நடத்தணும்னா ட்ரோன், அவ்வளோ தூரம் உள்ளே போய் அந்த வேகத்தோட தாக்குதல் நடத்துகிற அளவுக்கான ட்ரோன் நம்மக்கிட்ட இருக்கான அந்த டைமில் இல்லை. அதே மாதிரி நீங்கள் 100 கணக்கான ட்ரோன் ஏவும் போது அதில் ஒரு 50 ட்ரோன் சுட்டு வீழ்த்துறதுக்கான இருக்குது. இப்போ இந்த இடைப்பட்ட இடத்துல என்ன சிஸ்டம் நம்மகிட்ட கிடைச்சுன்னா இதுதான் இந்த கோல்டன் 120 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள இந்த புது பினாக்காவுடைய ராக்கெட் கைடட் சிஸ்டம். இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆஃப் சிந்தூருக்கு முன்னாடி அவங்களுடைய பயங்கரவாத முகாம்கள், அந்த பயங்கரவாத முகாம்களுக்கு கூட இருக்கக்கூடிய இராணுவ முகாம்கள்லாம் நம்மளோட எல்லையிலிருந்து பாகிஸ்தான் எல்லைக்கு உள்ள ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருந்துச்சு. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு இது ஒரு 50-20 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாளைக்கு இந்தியா அடித்து நொறுக்கணும்னு நினச்சினாங்கன்னா இவங்கள ஒரே நேரத்தில் ராக்கெட் தாக்குதலை ராவல்பிண்டி வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும். எல்லையில் கொண்டு போய் வச்சுட்டு இது எல்லாமே வண்டி எங்கேருந்து நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். 40-50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வரைக்கும் வேகம் போகக்கூடிய ஒரு ட்ரக்கில் தான் அந்த மவுண்டே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தானுடைய ஏர்பேசஸ், ஃப்ரண்ட் லைன் ஏர்பேசஸ், ஏன்னா அவங்களுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜாக அவங்க நினச்சிட்டு இருக்கிறது விமானப்படை தான். தரைப்படை எப்பயுமே பேண்டை கழிட்டு சரண்டானவங்கள தான் நம்ம பார்த்துருக்கோம் வரலாறுல. அந்த விமானப்படையோட தளங்களில் ஓவர்வெல்மிங்காக ஒரே நேரத்தில் நீங்கள் 100 கணக்கான ராக்கெட்டை ஏவுனீங்க அப்படின்னா உங்கள் எதிரியால் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு போயிடும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அட்வான்டேஜ்.
இப்போது இது வந்த பிறகு பாகிஸ்தானுடைய ஒரு ஜென்ரல் அவருடைய அந்த கூக்குரல் வந்து கேட்குது. தேவையில்லாமல் இந்தியா வந்து பதட்டத்தை வந்து அதிகரிக்கிறாங்க, அதிகரிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் கொண்டு வரதெல்லாமே பாகிஸ்தானை குறி வச்சு தான். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள கேப் அதிகமாகிட்டே போகுது. இந்தியாவை கட்டுக்குள்ள வைக்கணும், உலக நாடுகள் தலையிடணும், சைனா எங்களுக்கு இந்த மாதிரி போன்ற ஆயுதங்களை தரட்டு. இதே ராக்கெட் லான்ச்சஸ், மல்டி ராக்கெட் லான்ச்சஸ் சிஸ்டம்ஸ், லான்ச்சிங் சிஸ்டம்ஸு கம்போடியாவில் என்ன ஆச்சுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போ என்ன பேசப்படுது, இன்னொரு முறை ஆஃப் சிந்தூர் வந்துச்சு அப்படின்னா 5-5-5-5 ஸ்ட்ராட்டஜி. இந்த 5-5-5-5 ஸ்ட்ராட்டஜி இது ஒரு தியரி தான், ஓகேங்களா? இது வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணுவாங்கன்றது நானும் தான் முடிவு பண்ணோம். ஒரே நேரத்தில் 50,000 பீரங்கி குண்டுகள், 5,000 ட்ரோன், 500 க்ரூஸ் மிசைல், 50 பேலஸ்டிக் மிசைல். ஃபஸ்ட்டு போர் ஆரம்பித்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள 50,000 பீரங்கி குண்டுகள், பினாக்கா மாதிரியான ராக்கெட்ஸு, 5,000 ட்ரோன்ஸு, 500 க்ரூஸ் மிசைல்ஸ், 50 பேலஸ்டிக் மிசைல்ஸ். அதுக்கு மேலே எதிரிக்கு வந்து ஓடுறதுக்கு இடமே இருக்காது. பட் இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி, கண்டிப்பாக நான் இல்லைன்னு சொல்லலை. பட் யுத்த காலத்தில் இது பயன்படுத்தப்படுமா அப்படின்னா எஸ். ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரியான மிஷன் அப்ஜெக்டிவ் கிடையாது. என்றைக்கு இந்திய அரசாங்கம் தெளிவாக பிஓகேவை மீட் எடுக்கணும், பிஓஜேக்கேவை இப்போ எடுக்கக்கூடிய டைம் வந்துருச்சு, இப்போ தட்டி தூக்குங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இல்லை சிந்த மீட்டெடுக்கக்கூடிய சமயம் வருது அப்படின்ற போது இந்த மாதிரியான சிஸ்டத்தை பயன்படுத்தணும். ஏன்னா அவங்களால அதுக்கு மேலே இயங்கவே முடியாது. 20 ஏர்பேஸ் தான் அவங்ககிட்ட எஃபெக்டிவாக இருக்குது. இந்த ஏர்பேஸை நம்ம கோஆர்டினேட் பண்ணி தட்டி தூக்கிட்டோம். அவங்களோட ரேடார்ஸ், அவங்களுடைய ஏர்பேஸஸ், அவங்களுடைய அம்யூனிஷன் டம்ப், அவங்களுடைய கமாண்ட் சென்டர்ஸ், 5வது மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர், இதை மட்டும் இந்தியா குறி வச்சாங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஓடுறதுக்கு இடமே கிடையாது. பட் இந்த மாதிரியான போர் யுக்திகளை எடுப்பாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். மிகப்பெரிய வெற்றி DRDO அதில் சம்மந்தப்பட்ட சயின்டிஸ்ட் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாருக்குமே. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இதோட ப்ரொடக்ஷனை வந்து நம்ம ஸ்பீடப் பண்ணணும். 2வது, இப்போ நம்மளுடைய சிஸ்டம், இந்த சிஸ்டம் வந்த பிறகு பினாக்கா 3 கிரீஸ், சைப்ரஸ், சைனாக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இதோட ஏற்றுமதி நம்ம அதிகரிக்கணும். ஏன்னா ப்ரூவன் வெப்பன் இது ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம பார்த்தோம். 2026 உங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திச்சுட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.